நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்காமல் இந்த மசாலா அந்த மசாலான்லாம் மசாலாஸ் எதுவுமே சேர்க்காம ரெண்டு பொருள் வச்சு ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நான் கரெக்டாக ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை எடுத்து தோல் எடுத்து இப்படி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா ஸ்டார்ச் எல்லாம் வெளியேறிடும் உருளைக்கிழங்குலேருந்து. இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பூரா உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/2 உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி எண்ணெய் உப்பெல்லாம் சேர்க்குறப்ப வீடியோ எடுக்காமல் போயிட்டேன், அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கை ஒரு 10 நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடாமல் இப்படி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி அடிக்கடி பெரட்டி விட்டால் தான் அது எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகும். நான் ஜஸ்ட் அப்படியே பேனை தூக்கிட்டு இப்படி ஒரு குலுக்கு கூட குலுக்கி விட்டுருவேன். இதனால் அப்படியே லைட்டாக பெரண்டு கிடச்சிரும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா பிரீத்தி சிக்கன் 65 மசாலா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் சிக்கன் 65 மசாலா எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால தான் நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு குக் பண்ணும்போது 1/2 உப்பு போட சொன்னேன். இந்த மசாலாவில் உப்பு இருக்கிறனால இப்போ உப்பு கரெக்டாகவே இருக்கும். ஏற்கனவே 1/2 உப்பு சேர்த்துருக்கோம், இதுலேயும் உப்பு இருக்குது. ஸோ உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா சைட் பை சைட் இதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். உருளைக்கிழங்கு உடஞ்சிராமல் நல்லா சைட் பை சைடாக பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிக்கட்டும். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு அப்படியே ட்ரை ஆயிரும். மசாலாஸ் நல்லா உருளைக்கிழங்குலையும் பிடிச்சிட்டு உருளைக்கிழங்கு நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. எனக்கு இந்த கிரிப்ஸினஸ் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னுமே ஒரு 5 நிமிஷம் வச்சு இன்னும் நல்லா கிரிப்ஸியாக கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு ட்ரை ஃப்ரை. இது தயிர் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட அவ்வளோ ஆப்டாக இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷில் ஒன்றா இது இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ரெசிபி வேணும்னா அதையும் கேளுங்க, மறக்காமல் செஞ்சு காமிச்சிடலாம். என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் கொடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே நல்ல வீடியோஸ் பண்ண மோட்டிவேட் பண்ணும். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.